எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட இன்னுயிர் சொந்தங்களே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான, வளமையான, எழுச்சி மிகுந்த, புரட்சிகரமான ஒரு தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னுடைய பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் உயிருக்கினிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஈகை பெருநாளில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ் அவர்களின் அருளாசி கிடைக்கட்டும். என் அன்பான மக்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். நாங்கள் தொலைதூரத்திலிருந்து வருகிறோம். எதற்காக வருகிறோம் என் அன்பு மக்களே? எங்கள் முன்னோர்கள் தொலைத்தவற்றை தேடி தேடி ஓடி வருகிறோம். என்னவெல்லாம் உங்கள் முன்னோர்கள் தொலைத்தார்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த, உலகில் எல்லா மொழிகளுக்கும் தாயாக விளங்கும் என்னரும் தமிழ் மொழியை தொலைத்தார்கள். எங்களுக்கு திட்டமிட்டு சாதிப்பற்று, மொழிப்பற்றை ஊட்டி, சாதிப்பற்று, மதப்பற்றை ஊட்டி, இனப்பற்று, மொழிப்பற்று இல்லாது தொலைத்தார்கள். அதனால் என்னாயிற்று? தன்னின பகையால் தமிழ் பேரினம் தாழ்ந்து வீழ்ந்து போயிற்று. சொந்த நிலத்திலேயே அரசியல் வலிமையற்ற, அதிகாரமற்ற அடிமை மக்களாக உரிமை இழந்து வாழ நேரிட்டது. அதனாலேயே எங்கள் முன்னவர்கள் தொலைத்தவற்றை தேடி தேடி ஓடி வருகிறோம் பெருமக்களே. இதற்கு என்ன செய்யலாம் என்றால், என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உரிமையை நானே போராடி பெறுவது என்று உணர்ந்து தெளிந்தபோது, என்னைப் போலவே இன உணர்வும் தன்மானம் கொண்ட என் தம்பி தங்கைகள் என்னோட இணைந்து இந்த அரசியல் புரட்சி படையை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை. என் அன்பான மக்களே, நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இங்கே என்னரும் தமிழ் சமூக சொந்தங்கள், அருகிலே எங்களுக்கு ஒரு தாய் நிலம், அதன் பெயர் தமிழீழம். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்படி அடைகிற போதுதான் அந்த இனத்தின் மொழி, அதன் கலை கலாச்சார பண்பாடு, அதன் தொன்று தொட்ட வேளாண்மை, அந்த இனத்தின் வரலாறு வழிபாடு எல்லாவற்றும் எல்லாம் பாதுகாக்கப்படும். அதை உணர்ந்தறிந்த எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் என்ற பெருமா வீரன் தமிழீழ தாயகத்திலே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மீட்சிக்காக, அதன் விடுதலைக்காக, தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு தேசம் கட்டுகிற மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்தார். அது ஃபிடல் காஸ்ட்ரோ வழியிலே, புரட்சியாளன் சேகுவேரா வழியிலே,
ஹோசிமின் வழியிலே இல்லை. இந்த மண்ணிலே இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி அடிமைப்பட்டு கிடந்த இந்த நிலப்பரப்பை மீட்க புரட்சி செய்த மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் வழியிலே எங்கள் உயிர் தலைவன் ஈழதாயகத்தில் ஒரு மாபெரும் ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுத்தான். இங்கே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு, அதற்கு துணை நின்ற திமுக அரசு ஆட்சி அதிகாரம் எம் இனத்தை அழிக்க, எங்கள் விடுதலை தாகத்தை ஒழிக்க பெரும்பணியாற்றி எங்களை புதைத்து மூடியது. உலக வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு சிங்கள இனவெறி அரசு எங்களை அழித்து முடித்தது. அதை இந்த மண்ணிலே பேசுவதற்கு ஒரு மகன் கூட இல்லை என்ற நிலையில் ஈழத்தில் எண்ணரும் சொந்தங்கள் லட்சக்கணக்காக செத்து விழுந்தது. இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என் இனச்சாவை மறந்து கடந்து போக இந்த அரசியல், இந்த நிலத்திலே அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மக்கள் மறந்து கடந்து எப்படி போவதென்று என் முன்னே திரண்டிருக்கிற இனமான சொந்தங்களே, நீங்கள் சொல்லுங்கள். என்னை கொன்று குவித்த கட்சிக்கு, அதற்கு கூட நின்று துரோகம் செய்த கட்சிகளுக்கு மறுபடியும் தமிழன் ஓட்டா, மறுபடியும் அரசியல் வலிமையா, மறுபடியும் அதிகாரமா என்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் எழுகிறது. அதனால் தமிழ் முன்னவர்கள் தொலைத்த தன்மானத்தை தேடி தேடி இனமானமிக்க பிள்ளைகள் ஓடி வருகிறோம். 13-14 ஆண்டுகளாக ஓடி வருகிறோம். எச்சி எலச்சி உடல் களைத்து, பசியை மறந்து, தூக்கம் தொலைத்து, என் அன்பு மக்களே, உங்களை தேடித்தான் ஓடி வருகிறோம். எதை மீட்க வழி என்ன இருக்கிறது? என்ன வழி இருக்கிறது? ஒரே ஒரு வழி, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துவது ஒன்றுதான் இவை எல்லாவற்றையும் மீட்கும், காக்கும் என்பதை உணர்த்தவே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இருந்து ஓடிவருகிறோம். தாயின் வயிற்றில் வந்த வலியில் இருந்து பிறந்தவர்கள் அல்ல இந்த பிள்ளைகள். பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியில் இருந்து பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து வருபவர்கள். அந்த கனவை சுமந்தவன் யார்? எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இப்போது நாங்கள் யார்? அந்த தலைவன் எங்களுக்கு கையளித்த கனவையும் சேர்த்து பெரும் சுமையோடு நிற்கிற பிள்ளைகள். ஓடி வருகிறோம் என் தாய்மார்களே, ஓடி வருகிறோம் என்னரும் பெற்றோர்களே, ஓடி வருகிறோம் தொலை தூரத்திலிருந்து ஓடி வருகிறோம் என் உயிர் சொந்தங்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களை தேடித்தான் ஓடி வருகிறோம். எதற்காக? முன்னவர்கள் தொலைத்ததை தேடி தேடி ஓடி வருகிறோம். மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டமே மானங்கட்டு பிழைக்கிற பிழைப்பை ஒழிக்கிறதுக்கு வருகிறோம். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் சட்டைக்கும், 1 முழ கரும்புக்கும் 1 கிலோ அரிசிக்கும் 1 வெள்ளத்திற்கும் நீ கையேந்தி நிற்பதை பார்க்கிற போது இதயம் நொறுங்கி விழுகிறது. இணையுடன் பிறந்தவனே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த பூமியில், இந்த உலகத்தில் பிறந்து இழி சாதி, இழி மகன், தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் இருந்த பழிச்சொல்லை சுமந்து வாழ்வதற்கு பதிலாக என்னரும் பிள்ளைகளே தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா? அதை பார்க்கிற போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் கசிகிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அதே கோட்பாடு இன்று அன்னை தமிழினத்திற்கு பொருந்துகிறது. என்னரும் சொந்தங்களே, உரிமை இழந்து, உணர்வை இழந்து, மானத்தை இழந்து, இப்படி கையேந்துகிற நிலைமையால் இலவசத்திற்கு ஏங்கி நிற்கிற ஒரு இனக்கூட்டமாக என் இன மக்கள் நிற்பதை பார்க்கிற போது கருவிலேயே கலைந்து போயிருக்க கூடாதா என்று எண்ண தோன்றுகிறது. மானத்தை இழந்து வாழ்வது மான தமிழனுக்கு அழகல்ல என்று வெள்ளையன் பீரங்கி துப்பாக்கி கொண்டு வந்த போதெல்லாம் வெறும் வாளையும் வேலைமேந்து போரிட்ட மறவர் கூட்டத்தின் மக்கள். சண்டைக்கு சென்றால் சாவோம் தெரியும், ஆனாலும் நமது முன்னவர்கள் போனார்கள். தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டி, வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், பெரும்பிடுகு முத்தரையன், பண்டார வன்னியன் எல்லாம் களத்திலே பாய்ந்தான் என்றால் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் களத்திலே போய் மாண்டார். அந்த மறவர் கூட்டத்தின் வழிவந்த பிள்ளைகளே, எழுங்கள், ஒரு புரட்சிகர அரசியலை செய்யுங்கள். இதுவரை இருந்த இந்த அநீதி அக்கிரமம் செய்த ஆட்சியாளர்களை வீழ்த்துங்கள்.
புரட்சி என்பது ஒரு கரும்பாறையை, பெரும் கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. புரட்டுங்கள், இந்த திருட்டு கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரே ஒரு நொடி உன் உடன் பிறந்தவன் சொல்வதை உள்வாங்கு. ஒரே ஒரு நொடி பேச்சை கேட்டுவிட்டு வீட்டில் போய் தனியாக இருந்து சிந்தி. அண்ணன் எதற்கு கத்துகிறான், ஏன் கத்துகிறான்? அடி வயிற்றிலிருந்து வார்த்தையை எடுத்து எடுத்து கத்துகிறானே ஏன்? எதற்காகடா உன் நாட்டுக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா? ஒரு தடவை சொல்றான், இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழனுக்கு எதற்கு இந்த கட்சி? எதற்கு? எதற்காக? உன் உரிமைக்கு நிற்பானா? உன் உணர்வை மதிப்பானா? உன் உயிருக்கு நின்றுருக்கானா? தவிச்ச வாய்க்கு தண்ணி இந்த இருக்க கர்நாடகாவிலிருந்து வாங்கி தர இந்த ரெண்டு கட்சிக்கு துப்பு இருக்கா? போராடி பெற இந்த ரெண்டு கட்சி திமுக இருக்கா? எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு? நம்ம ஊர்ல இழிவாக சொல்லுவான், அவனோட என்ன சேர்க்கை? தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத தருதல பய, அவனோட என்னடா பேச்சுவார்த்தைன்னு. தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தராத இவர்கள் எதற்கு நம் வீட்டு வாசலில் ஓட்டு கேட்டு வந்து நிற்கிறார்கள்? எதற்காக பாரதிய ஜனதா? எதற்காக இந்த காங்கிரஸ்? 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி, 10 ஆண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சி, 20 ஆண்டு காலத்தை நம் வாழ்நாளில் திண்டவர்கள் இவர்கள். அரை அங்குல வளர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், அதே நிலை. வளர்ச்சி வளர்ச்சி என்றார்கள், வெறும் வார்த்தையில் மட்டும். வளரும் நாடு பட்டியலையே நம் நாடு இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஏழைகள். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். யார் மாற்றுவது? யார் காரணம் இதற்கெல்லாம்? அநீதி இழைப்பவனுக்கு, அக்கிரமம் செய்பவனுக்கு, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைப்பவனுக்கு, உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பவனுக்கு மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்தால் யாரு பைத்தியக்காரன்? அவனா நீயா? யார்? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டு வேலை செய்கிறார்கள்? தேர்தல் வரும்போது மட்டும் உன் மீது தனிப்பட்ட பாசம் வருகிறது. எப்படி? எப்படி? தேர்தல் வரும்போது மட்டும் ஐயா மோடி 200 ரூபாய் சிலிண்டருக்கு குறையுது என்கிறாரு. நீ இதை நம்புகிறாயா? இது உன் ஓட்டை பறிக்க போடுகிற நாடகம் என்று உனக்கு அறியாததா? நீ தெரியாததா? தெரியாததா? நரேந்திர மோடிக்கு நீ ஒரு தேங்காய் மூடி கூட கொடுக்கூடாது. கவனத்தில் வச்சுக்கணும். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். 10 ஆண்டு கால சாதனையில் ஒன்றை சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டு இல்லை. அவர் ரோடு ஷோக்கு நடத்தி டாட்டா டாட்டா. ஏப்ரல் 19 நீ காட்ட வேண்டியது டாட்டா டாட்டா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். திமுக அதிமுக எடுத்து வைக்கிற கருத்து, கோட்பாடு, அரசியல், ஆட்சியில் நடந்த சாதனை, மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று இல்லை. செங்கலை எடுத்துக்கொண்டு வருவார் தம்பி உதயநிதி. செங்கல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதே செங்கல். அந்த செங்கலை அப்படியே நம்ம வைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்? இவர்களை வீழ்த்தி நம் சமாதி கட்டுவதற்கு அந்த செங்கலை அடிக்கல்லாக நாட்டும். முட்டை ஏன் காட்டுகிறார்? எங்கள் ஆட்சிக்கு நீங்க போட வேண்டிய மார்க்கு தான் முட்டை. ஐயா எடப்பாடி இவர் காட்டுவார் தம்பி உதயநிதி. மோடியிடம் எப்படி பல்லை காட்டுகிறார் பாருங்கள். ஐயா எடப்பாடி காட்டுவார். ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் அப்பாவும் மகனும் மோடியிடம் எப்படி பல்லை காட்டுகிறார்கள் பாட்டுங்கள். 2 பேரும் பர்பஸை விளம்பரத்துக்கு நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லை காட்டி கொண்டு வருகிறார்கள், அதை படமாக காட்டுகிறார்கள். நீங்கள் ஏப்ரல் 19 மைக் சின்னத்தில் ஓட்டை போட்டு விட்டு அவர்களுக்கு பல்லை காட்டி விடுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நீ உணர்ந்து தெளி. இது இறுதி வாய்ப்பு என் உடன் பிறந்தவனே, இறுதி வாய்ப்பு. உன் உரிமையை உரிமைக்கு வராதவன், உன் உணர்வை மதிக்காதவன், உன் உயிருக்கு வருந்தாதவன், உன் வீட்டுக்கு அளவுக்கு அழாதவனுக்கு எதுக்கு உன் ஓட்டு? உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு உன் வாக்கு? ஆந்திர காட்டுக்குள் உன்னை சுட்டு போட்ட போது ஒருவன் குரல் எழுந்ததா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி ஏன் எழவில்லை? இந்த மகனை தவிர எவன் எழுப்பினான்? யார் எழுப்பினான்? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று கொக்கரிக்கிற காங்கிரஸ்,
அதோடு கூட்டு வைக்கிற திமுக. ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்றால் உன்னோடு தேர்தலில் கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லை என்று சொன்னால் நீ மானமிக்க தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வன் இல்ல. மறுபடி திமுக ஓட்டா 39 நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்தாய். இந்த மண்ணு மக்களும் சந்திக்கிற பிரச்சனை ஏதாவது பேசப்பட்டிருக்கா? கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசப்பட்டிருக்கா? கல்வி மாநில உரிமைக்கு வருவது திருப்பி கொண்டு வருவது பற்றி பேசப்பட்டிருக்கா? அணு உலையை மூடுவதை பற்றி பேச்சிருக்கா? ஸ்டெர்லைட்டை பற்றி பேச்சிருக்கா? மீத்தேன் எடுப்பதை நிறுத்துவதை பற்றி பேச்சிருக்கா? இருக்கா? இருக்கா? ஒன்று கேட்கிறேன், உன் நிலத்தை, உன் நிலத்தின் வளத்தை நாசமாக்கிய, காற்றை மாசுபடுத்திய, நீரை நஞ்சாக்கிய, உணவை நஞ்சாக்கிய இந்த திட்டங்கள், இந்த ஆலைகள், விச ஆலைகள் எல்லாவற்றையும் உள்ளே திணித்தது யார்? இந்த கட்சிகள் தான், பாரதிய ஜனதா காங்கிரஸ். உள்ளே அனுமதித்தது யார்? இந்த கட்சிகள் தான், திமுக அதிமுக. எல்லாரையும் எதிர்க்கிறிய சீமான் அப்படின்னா எல்லாம் எதிர்க்கிற மாதிரியே செஞ்சாங்கன்னா யாரை எதுக்காம என்ன பண்றது? எதுக்காம என்ன பண்றது? எதற்காம என்ன பண்றது? மாரியப்பன் சொன்னது மாதிரி மும்முனை போட்டி கிடையாது, 2 முனை தான். 3 ஒரு கூட்டம், நாம் தமிழர் ஒரு கூட்டம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள்? பயம். புலி வருது, புலி வருது, ஓடியாங்க எல்லாரும் நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேலே ஏறி படுத்துக்கிறேங்கிற மாதிரி. புலியா? எந்த புலி வருது? இந்த புலிகள் தான் வருது. பயம். என்ற காசு இல்லை, ஆனாலும் அவனுக்கு பயம். அண்ணன் கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், தெனாலியில், எதை கண்டாலும் பயம், அதை கண்டாலும் பயம். சீமானை அவன் தம்பி தங்கச்சியில பார்த்தாலே பயம். என்ன என்ற காசு இல்லை, ஆனாலும் பயப்படுற. பயப்படுற. ஒரு சின்ன பையன் என் சின்னத்தை எடுத்து மறைக்கிற, வேற ஆளுக்கு கொடுக்குற. எல்லாரும் அவன் சின்னத்தில் போட்டிடுறிய, அவரவர் சின்னத்தில். ஏன் சின்னத்தை மட்டும் இதுக்கு எடுத்த? ஒரு வீரன்னா எங்க கையிலையும் ஒரு கம்பை கொடு, உங்க கையிலையும் ஒரு கம்பை வச்சுக்க, வா மோதுவோம். அதானே வீரன். நீ வெட்டருவா, வீச்சருவா, அருவா, கம்பு எல்லாம் வச்சுக்கிற, என்னை வெறுங்கையோட வாடான்ற. என்ன வீரம் அது? என்ன வீரம்? ஒரு கொள்கையை சொல்லி ஒரு ஓட்டு வாங்கி காட்டு, வாங்கி காட்டு. ஒத்தருவா காசுங்க பாரு. கட்சிக்காரன் 70 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சி, காசு கொடுக்காம மக்கள் பேசுற, தலைவன் பேசுற பேச்சுக்கு கூடுற ஒரு கூட்டத்தை காட்டு, காட்டு. யார் வருவா? நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வர, பேசிக்கிட்டு இருக்கும்போது போய்கிட்டு இருக்கான். ஏன்? அவனுக்கு கடை மூடிடுவான், கடை மூடிடுவான். எப்படி? ஓட்டுக்கும் காசு கொடுக்கணும், கூட்டத்துக்கும் காசு கொடுத்தான் கூட்டணும். எதுக்கு? எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட்டுவ? எப்படி ஓட்டுவ? நாங்கள் போஸ்ட் ஓட்டல. சீமான் இங்க பேசுறான், கள்ளக்குறிச்சியில் இந்த இடத்துல பேசுறான்னு சூருட்டி ஓட்டல. நாங்க தொலைக்காட்சியில், பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யல. ஆனால் இந்த எளிய மகன் காற்றிலே பேசுகிற போது, ஒளிவாங்கி வழியாக என் குரல் காற்றிலே பரவுகிற போது, எங்கெங்கோ நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் குவிகிறார்கள். காரணம், நான் எடுத்து வைக்கிற கொள்கை, கோட்பாடு, என் கத்தல், என் கதறல் அவனுக்கானது என்று தெரிகிறது. அவன் முன்னாடி நின்று பேசுகிறவன் ஒரு தலைவன் இல்லை. அவன் அண்ணன், அவன் உடன் பிறந்தவன், அவன் மகன், அவன் பேரன், அவன் சித்தப்பன், அவன் பெரியப்பன் என்று நம்புகிறான், திரள்கிறான். அவன் எனக்காக கத்துகிறான், என் எதிர்காலத்துக்காக கத்துகிறான் என்று நம்புகிறான், வருகிறான். நீ 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு எங்களை ஏமாற்றி விட்டீர்கள். நாங்கள் அதிலிருந்து மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த கட்சிகளுக்கு ஒரே ஒரு கனவுதான் என் அன்பு மக்களே, நம்மை ஆள வேண்டும் என்பது. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கனவு, எல்லோரையும் போல என் இன சொந்தங்களும் வாழ வேண்டும் என்பது. ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு. அவர்கள் என் மக்களை வைத்து பிழைக்க பார்க்கிறார்கள், நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம். இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஒன்றொன்றாக ஆழ்ந்து தெளிந்து ஆராய்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். வழக்கம் போல ஒரு தேர்தலாக வாக்கு செலுத்தி விட்டு கடந்து மறந்து போயிட முடியாது, முடியாது. நீ என்ன உரிமை உனக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறாய்? என்ன இருக்குன்னு நினைக்கிறாய்? நீ சொந்த நிலத்தில் அடிமை. இந்த அதிகாரம் உனக்கானது அல்ல. நாங்கள் நம்பினோம், திமுக நமக்கான கட்சி,
காங்கிரஸ் நமக்கான கட்சி நம்மிலும், அதிமுக நமக்கான கட்சி. இந்த கட்சிகள் அதிகாரங்கள்லாம் நம் மொழியை மீட்கும், காக்கும், நம் நிலத்தின் வளத்தை பாதுகாக்கும் என்று நம்பினோம். ஆனால் 32 என் 6 எல்லா மணலையும் அள்ளி வித்தவன் இந்த அயோக்கிய பை தான். வித்து தின்னு முடிச்சுட்டு 6 செத்து போச்சு. எங்கே? இங்கே போட்டியிடுகிற இந்திய கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ், பாரதிய ஜனதா என் மணலை அள்ளி கொள்ளை கொண்டு போய் வித்ததை ஒரு முறையாவது கண்டித்தது உண்டா? இது மிகப்பெரிய வள சுரண்டல் இல்லையா என்று சொல்லி இருக்கிறதா, பேசியிருக்கிறதா? ஆற்று மணல் அள்ளி தின்று முடித்தவுடன் மலை மணல், எம் சாண்ட், மலையை நொறுக்குகிறான். மலை மணலா? என் பூமி தாயின் மாறில்லையா? அதை ஏன் அறியல? இயற்கையை நேசிக்கிறியா? படிக்கிறியா? உயிரியல் படிச்சிருக்கியா? பார், நம் தாயின் முளை மார்பில் பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்துதான் ஆறு, ஆறில் இருந்துதான் நீர், நீரில் இருந்தான் சோறு, சோறில் இருந்தான் வயிறு, வயிறில் இருந்தான் உயிர். இதானடா வாழ்க்கை. அந்த மலையை தகர்த்து விட்டால் உனக்கு அருவி எது, ஆறு எது, நீர் எது, சோறு எது, வாழ்க்கை எது? யார் இதை பேசுவா? உனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? ஓட்டுக்காக நிற்கிறவன் பேச மாட்டான். எவன் இந்த நாட்டுக்காக நிற்கிறானோ அவன் தான் இதை பேசுவான். பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிப்பவன் எவனோ அவனுக்கு அதிகாரம் வந்தால் தான் இது பாதுகாக்கப்படும். இது என் நாடு, என் பிள்ளைகளின் கல்வி, இது என் நாடு, என் மக்களுக்கான மருத்துவம், இது என் நாடு, என் மக்களுக்கான நீர், என் மக்களுக்கான குடிநீர், இது என் நாடு, என் மக்களுக்கான மின்சாரம், இது என் நாடு, என் பிள்ளைகள் பயணிக்க பாதை என்ற கனவு எவனுக்கு இருக்கிறதோ அவனிடத்திலே அதிகாரம் ஒப்படைக்கப்படணும். புரட்சியாளர் சேகுவேரா, நான் எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. ஏன்? என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை மக்களின் அரசு தர வேண்டும் என்றால் மக்களுக்கான அரசு அமைய வேண்டும். அதை யார் அமைப்பது? நீ, நான், நாம் சேர்ந்து அமைக்கணும். அதே தமிழ் தேச சோசலிச குடியரசா இருக்கணும். எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கள். எளிய மகன், இந்த மகனை பாருங்கள். எத்தனை ஆண்டுகளாக கத்துகிறேன் என்று பாருங்கள். அண்ணல் காந்தியடிகள் வாயிலிருந்து எடுத்து வார்த்தையை பேசினால் அவன் கேட்பவன் செவி வரைதான் செல்லும். நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசு, அப்போதான் அவன் செவியை கடந்து சிந்தனையில் போய் சேர்ந்து செயலாக்கம் பெறுங்கிறார். நான் இதயத்தையும் கடந்து ஈரக்குலையில் இருந்து எடுத்து பேசுகிறேன். என் உடன் பிறந்தவனே, உனக்காக ஏங்கி ஏங்கி கத்துகிறேன் என்றால் ஏன்? இவர்களால் என்ன நடந்திருக்கிறது? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 1000 ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைத்தது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தால் இது எப்படி நீ எடுத்துக்கொள்கிறாய்? எப்படி எடுத்துக்கொள்கிறாய்? தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா நீ? 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம்ம அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்க்க நீ யார்? என் தாதி தகுதியானவளா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீ யார்? யார் நீ? 1000 ரூபாய் காசு எவன் அப்பமிட்டு காசு? உங்க அப்பமிட்டு காசா இல்ல உங்க தாத்தா காசா? உன் பரம்பரை சொத்தை வித்த காசா? ஏன் காசு, ஏன் வரி காசு, நான் உழைச்சு கொடுத்த காசு, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் இதையெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றி விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குறது. பஸ் டிக்கெட் இலவசம் கேட்டேன். நாங்கள் கேட்டோம்மா ஓசி அதை இப்ப கொஞ்சம் யோசி. ஓட்டை மாத்தி போட்டு இந்த அண்ணனை கொஞ்சம் நேசி. ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் திமுக தான் ஜெயிக்கும், அவன் தான் ஜெயிக்கும், இவன் தான் ஜெயிக்கும், புறந்தள்ள பார்ப்பார்கள். என்னை புறந்தள்ளுகிறார்கள், போட்டியிலே இல்லை என்று சொல்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்கள்
ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அப்படிதான் நினைச்சாங்க எங்கள் அண்ணனை அப்படிதான் நினைச்சாங்க. சின்ன பைய பிரபாகரன் என்ன பண்ணுவான்னு இன்டர்நேஷனல் திணறிடுச்சு, பயந்துருச்சு. ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாமல் துடிச்சுக்கிட்டு இருந்தவன் 20 நாடுகளின் துணையோடு தான் அவரோட சண்டை போட முடியுங்கிற நிலைக்கு உயர்ந்து நின்ட்டான். 20 நாடு சீமான வீழ்த்த இத்தனை கட்சி கூட்டணி சந்தா தான் முடியும்னு இவன் கணக்கெடுத்துட்டான். அவங்க ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க தம்பி தங்கையில், அவாய்டு ஹிம், ஃபர்கெட் ஹிம், இக்னோர் ஹிம். இதை தான் போடுவா. நீ ஹிம் ஹிம்டுன்னு நான் ஒரே கும்னு குத்தி ஏறி வந்துட்டு இருப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோட்பாடு தான் ராஜா, ஒரு கோட்பாடு தான். நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிட முடியாது, எப்படியும் எரியும், பற்றி எரியும். இந்த புரட்சி தீயை எந்த கொம்பனாலும் அணைக்க முடியாது. நாங்கள் யார்? பல வெற்றிகளை சந்தித்து இந்த களத்திற்கு வந்தவர்களை தோற்று 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 வெல்வதற்கு வெற்றியை விரட்டி கொண்டிருக்கிற வீரமறவர்கள். எங்கள் முன்னவர்கள் தொலைத்ததை தேடி தேடி வருகிற தமிழ் தேயர்கள், தமிழ் தேய பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்தோம்? ஏச்சு பேச்சுக்களை தாங்கினோம், கணக்கிலடங்கா அவமானங்கள் அவதூறுகளை தாங்கினோம். எதற்காக? விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது என்ற கோட்பாட்டை படித்தோம். அவதூறுகளை கடக்க இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்பதை படித்தோம். தூக்கி வீசினோம். எங்கள் தலைவன் கற்பித்தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே, நம்மை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வீசுபவன் வைரக்கல்லை விட்டு எறிந்தால் குனிந்து எடுப்போம், வெறுங்கல்லை விட்டு எறிந்தால் தடுப்போம். அவ்வளவுதான். That's all your honor. That's all. லெனின் நமக்கு என்ன கற்பிக்கிறான்? உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. அதைத்தான் இந்த மகன் செய்கிறேன். என்னை நம்பி நிற்கிற இந்த கூட்டத்திற்கு உண்மையா இருக்க போராடுகிறேன். அதனால்தான் நான் உண்மையும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தனித்து 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 தேர்தலிலே நாங்கள் பல தளத்திலே நிற்கிறோம். என்ன வந்து முன்னாடி வந்து கேட்க சொல்லு. இது பேச்சில்ல, அண்ணன் பேசுவது பேச்சில்ல, அடிமை தேசிய இனத்தின் உரிமைக்கான மூச்சு. இது உரிமை பெற்றவன் விடுதலை பெற்றவன் பேசுகிற பேச்சுக்கும் அடிமை உரிமைக்காக, அடிமை உரிமையை பெறுவதற்கு விடுதலைக்காக பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்க புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு அப்படின்னு பேசலவன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிறான். அந்த முழக்கம் இது. முழக்கம் முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் எலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்றார் தாத்தா பாவலர் பெருஞ்சித்தினார். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்றார். அந்த அடிமை நிலையிலிருந்து அன்னை தமிழ் சமூகத்தை மீட்கவே காக்கவே பெரிய அரசியல் புரட்சிப்படையை திரட்டி கொண்டு தாத்தா உன் பேரன்கள் கிளம்பி வருகிறோம் என்பதை அருமை தமிழ் சொந்தங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எங்கள் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அரசியலால் அறிவாயுதத்தால் வென்று முடிப்போம். இது மக்கள் ஜனநாயக புரட்சி. மதிப்பிற்குரிய எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்கள் மக்களை திரட்டி அரசியல்படுத்தி அணிதிரட்டாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். எங்க அண்ணன் தமிழரசன் அவர் கையளித்து விட்டு போன கனவு தமிழ் தேசியனத்தின் உரிமை, பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு.
அவனுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம் எல்லாவற்றையும் காப்பது. அந்த கடமையும் பொறுப்பையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அற்ப தோல்வி வெற்றிக்கெல்லாம் கவலைப்படுதல், தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்பவன் எவனோ அவனை ஆகச் சிறந்த வீரன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தோற்றோம் பலமுறை. யாரிடம்? என் அப்பா அம்மாவிடம், என் அண்ணன் தம்பிகளிடம். தோற்றது நாங்கள் இல்லை என் அன்பு மக்களே, என் மக்கள். என் மக்கள் தோற்றார்கள். யாருக்கு? இவர்களுக்கு வாக்களித்து. எதையுமே பெறவில்லையே என் மக்கள். அதனால் அவர்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள். எங்கிருந்து வந்தோம்? அங்கிருந்து வந்தோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் நாங்கள் இன்று உங்கள் முன்னாடி வந்தோம். ஏன்? பொறுத்து பொறுத்து சகித்து சகித்து. யார் சரி செய்வது? யாரோ ஒருவர் வருவார் என்று காத்திருக்காதே. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்கும் காத்திருந்ததில்லை. இருப்பவர்களில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து விடும் என்கிறார்கள். அப்படித்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் வந்தான். அப்படித்தான் உங்கள் மகன் நான் வந்தேன். அப்படித்தான் இவர்கள் எல்லாம் என் கையை பற்றி கொண்டு வருகிறார்கள். 32 லட்சம் மான தமிழர்கள், ஒரு பின்பலமும் இல்லாத எளிய மகன் எனக்கு. 32 லட்சம் மான தமிழர்கள் மங்களாக இருந்த சின்னத்தை தேடி வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டில் 70 ஆண்டு 60 ஆண்டுகள கட்சிக்கு இடையே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று உயர்த்தினார்கள். என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த மகன் எனக்கு, என் தம்பிக்கு, என் தங்கைக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், போடாது போங்கள். ஆனால் உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன், இந்த அயோக்கியர்களுக்கு போட்டுக்கொள், நாட்டை நாசமாக்கிறாது. தயவு செய்து ஓட்டு போட 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 தயவு செய்து போட்டாத. அது எப்படி ஆயிரும்? நல்லா சமைச்சு வச்சு நீனும் சாப்பிடாம மற்றவனும் கொடுக்காம குப்பையில் கொண்டு கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிரும். தயவு செய்து 50 வருஷமாக இவங்களுக்கு 60 வருஷமாக போட்டு நீ செஞ்ச சாதனை என்ன? நீ பெத்த பிள்ளைகளை நடு ரோட்டில் போட்டது தான். நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் இருக்கிறனால உரிமை இழந்து, காவிரியில் தண்ணி இல்லை, முல்லைப்பெரியால் தண்ணி இல்லை, நீத்தேன் இருக்குன்னு என் பூமி தாய் ஈரக்குலையாக இருக்கிறேன். பூமியிலேருந்து தண்ணி எடுத்தால் விஷமாக மஞ்சளாக வருது, சோறை ஆக்குனா மஞ்சள் புத்து நிற்கிது, காற்று நஞ்சாயிருச்சு, காற்றை சுவாசிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு என் பிள்ளைய. கந்தக துகள், பெட்ரோல் டீசல் துகளை சுவாசிக்குது. 100 மரணம் பட்டியல் எடுத்து பார்த்தா 90 பேர் புற்றுல சாகுறான். அப்போ அங்கொன்று இங்குன்றுமா புற்றுநோய் என்று கேள்விப்பட்டது. இப்போ புற்றுநோய் அல்ல, அது ஒரு தொற்று போல பரவி கொண்டிருக்கிறது. 3 வயது குழந்தை புற்றுநோயில் சாகிறாள். என்னடா, கஞ்சா குடித்தாளா, சிகரெட்டு பிடிச்சாலா, பான்பராக் பிடிச்சாலா, சாராயம் குடித்தாலா? ஒன்றும் இல்லை, தாய் மாரில் பால் குடித்தா. தாய்ப்பால் எப்படா நஞ்சாச்சு? தாய் தின்ன உணவு நஞ்சாச்சு. காய்கறி நஞ்சு, பழங்கள் நஞ்சு, நீர் நஞ்சு, சோறு நஞ்சு. நஞ்சை தின்னு சிறுக சிறுக செத்து கொண்டிருக்கிறதை பார்த்து என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கெஞ்சினான், நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன். அதை நிறைவேற்ற ஓடி வந்தோம், உங்களை தேடி ஓடி வந்தோம். தொலைதூரத்திலிருந்து வாரோம். எங்கள் முகங்கள் வாடி இருக்குது, எங்கள் கண்கள் உள்ளே இருக்கிறது, எங்கள் உடல் இளைத்து களைத்திருக்க காரணம் ரொம்ப தூரத்திலிருந்து ஓடி வருகிறோம். என் அருமை பெற்றோர்களே, உங்களைத்தான் தேடி வருகிறோம். எதற்காக? உங்கள் மதிப்புமிக்க வாக்கை நாடி வருகிறோம். தேடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்கிறார் இயேசுபிரான். நீங்கள் தட்டுங்கள், உரிமைக்காக தட்டுங்கள் என் அன்பு மக்களே, தட்டுங்கள். தயவு செய்து பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். அந்த கடைக்கு போனால் நல்ல சேலை கிடைக்கும், நல்ல சட்டை கிடைக்கும் என்று போகிறீர்கள். என் அருமை தாய்மார்கள், ஒரு சேலை வாங்குவதற்கு 100 சேலையை புரட்டு என்று புரட்டி பார்க்கிறீர்கள். அதில் ஒரு சேலை எடுக்கிறீர்கள். 6 மாதம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே இவ்வளவு தேடும்போது 5 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு தலைமையை நீங்கள் ஏன் தேட மாட்டீர்கள்? ஒரு வேட்பாளரை ஏன் தேட மாட்டீர்கள்? அந்த கடையில் புரட்டா நல்லா கிடைக்கும், அந்த கடையில் சுக்கா பக்காவாக இருக்கும், அந்த கடையில் தங்கம் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும், அந்த கடையில் செல்ஃபோன் நியூ மாடல்லாம் கிடைக்கும் என்று தேடி போகிற என் உடன் பிறந்தார்களே, ஒரு தடவை தேடுங்கள். உங்களுக்கான தலைவனை ஒரு தடவை தேடுங்கள். தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் கரைக்கும் போது சுவையை கூட்டுகிற சர்க்கரை உப்பை போல இருக்கணும். தலைவர் என்பவன் யார்? தன்னையை எரித்துக்கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு தலைவனை தேடு. தனி மனித அபிமானத்தை கைவிடு. நல்ல தத்துவத்தை தலைமையேற்று கத்துக்குள்.
அதை கற்றுக்கொள். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துறதை கைவிடு. ரொம்ப நாளாக போட்டாச்சு உதயசூரியன், ரொம்ப நாளாக போட்டாச்சு ரெட்டலை, போட்டாச்சு. எது ஒன்றிலையும் புதுசு தேடுற என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவனே, எது ஒன்றையும் புதுசு தேடுகிறியே. ஒரு செல்ஃபோன் புதுசாக வந்தால் பயன்படுத்தி பார்க்க நினைக்கிறியே, ஒரு வாட்ச் புதுசாக வந்தால் வாங்கி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியே, ஒரு சோப்பு புதுசாக வந்தால் போட்டு குளிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியே. எல்லாத்துலேயும் புதுசு தேடுற நீ 70 வருஷமா 60 வருஷமா ஏன் ஒரே சின்னத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு கிடக்கிற? விடு விடு விடு. இந்த தாமரை மலரும்னா தாமரை தண்ணியில் மலரும், தமிழன் கண்ணீரில் எப்படா மலரும்? எப்படி மலரும்? கை சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு ஒருத்தம் போடலாமாடா? நல்ல மான தமிழ் மகன் போடலாமா? உன் இனத்தை கொல்வதற்கு ஆயுதம் கொடுத்து உதவிய கை, உன் இனத்தை கொல்வதற்கு வட்டி இல்லாத கடனாக பல லட்சம் கோடிகளை எண்ணி கொடுத்த கை. அந்த கையை உற்று பார். உன் தாய் சிந்திய ரத்தம், உன் தங்கை சிந்திய ரத்தம் அந்த கைகளில் படிந்திருக்கும், கரையாக படிந்திருக்கும். தூரத்திலே இங்கே சோதனை சாவடியை போட்டுவிட்டு தூரத்திலே அப்பாவுக்கு முன்பு மகனை, அம்மாவுக்கு முன்பு மகனை, அக்காவுக்கு முன்பு தங்கையை, அண்ணனுக்கு முன்பு தங்கையை நிர்வாணப்படுத்தி, தாய் தந்தை நிர்வாணப்படுத்தி, கையை இப்படி உயர்த்தி நடந்து வாருங்கள் என்று நிறுத்தி சிங்கள இராணுவர்கள் சோதிக்கும் போது நம்ம அக்கா தங்கை மார்பை அப்படி பிடித்து திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டான் சிங்களன். கேட்க வைத்த கை இந்த கை. அந்த கைக்கு நீ ஓட்டு போட்டால் நீ ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மகனையும் விட்டால் எடுத்து சொல்ல உனக்கு நாதி இருக்காது. யாரு பேசுவா? உனக்கு யாரு பேசுவா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யாரு பேசுவா? வெயில் நீ யார் பேசுவா? நீ என்ன எனக்கு 5 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டியா? இல்லை என் தம்பி தங்கச்சியில் MP MLA அனுப்பிட்டியா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வரல. 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? நம்பிக்கை. உன் மேலே இருக்க காதல். உன்னை விட்டுட்டு போக முடியல. ஏன்? உன் கூட பிறந்துட்டு. இந்த நாட்டில் என்னடா கோட்பாடு? சக மனிதனின் பிறப்பில் தாழ்த்தி உயர்த்தி, ஒரு மனிதனை தாழ்த்தி அவனை இழி சாதி தாழ்ந்தவன் என்று சக மனிதனை வீழ்த்தி சுகம் காணுகிற நோய் மனநோய். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் படைக்கப்பட்டிருக்கு. நாட்டின் முதல் குடிமகளே கோயிலுக்கு போக முடியல, திரௌபதி முர்மு. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்கு வெளியில் மரத்த நிலையாக வளர்த்து சாமி கும்பிட்டு போறார், உள்ள போக முடியல. சிட்டிசன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமையில நீ நான் ஏமாத்துறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதான் இருக்கிறதே ஒழிய தாழ்ந்தவன் என்று எவனும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் யாரா என்ற கேள்வி எழணும். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? இந்த கூட்டத்தில் எவன் பாறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை, உரிமை இல்லை. நீ அடிமையாக வாழ்ந்து சாவதை தவிர வழி இல்லை. உன் வரலாறை பார். ஆதியில் நீ யாரடா? குறவனடா, குறவன். குன்றில் வாழ்ந்தாய். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னா, மூத்த மொழின்னா தமிழ. கல் தோன்றி மண் தோன்றி வந்துருச்சு. கல் தோன்றிருச்சு. எது? மலை. அங்கே வாழ தொடங்கிட்டான் தமிழன். ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ். மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. தொலைவில் நிற்கிற மனிதனை அழைக்க அப்படின்னு சவுண்ட் விட்டான். அந்த ஒளி இன்று வரை தமிழ்ல இருக்குங்கிறான். அதனால இது ஆதி மொழிங்கிறான். அப்ப நீ எங்க வாழ்ந்த? குன்றில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள். இன் உச்சரிப்பு இன் ஒளி குறைந்து குறவர்கள் ஆனோம். குறவர் நாம் எல்லோரும் குறவர்கள் என்போது அந்த திமிர் ஆதி குடியடா, அடிமரத்து வேறடா அப்படிங்கிற திமிர். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாயிடா, வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தாயிடா. அந்த நிலத்தில் நம்ம இனத்தின் தலைவன் முருகனடா. அதான்டா ஆதி பாட்டன் முருகன். நம் முப்பாட்டன் திருமுருக பெருவிழா கொண்டாட காரணம் தான்டா. அவன் வள்ளி குறமகளை வள்ளியை மனம்தானடா. கீழே இறங்கி வந்தோம்டா. வேட்டையாடி விண்டதை திண்ட மிருகங்களை ஏன்டா வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம்டா. காடு சார்ந்த இடமும் முல்லைடா. ஏன்டா முல்லைன்னு குறிச்சான்? சின்னதாக முல்லை மலர்களா. அந்த நிலத்தை குறிஞ்சின்னு ஏன்டா குறிச்சான்? குறிஞ்சி மலர்கள் அடர்ந்து பூத்ததால் அந்த நிலத்தை குறிஞ்சின்னு சொன்னான்டா நம் முன்னோர்கள்.
இறங்கி வந்தோம். இந்த நிலத்தில் நீ யாரா? அங்கே குறவன், இங்கே யாரா? இங்கே யாரு? ஆயர். கோன். ஏன் கோன்? அந்த நிலத்தில் வாழ்ந்த இனத்தின் கூட்ட தலைவனுக்கு ஒரு கோல், செங்கோல் மாதிரி குச்சியை கொடுப்பான். அந்த குச்சி வச்சிருக்கிறதுனால அவன் கோன். நான் ஆடு மாடுகளை மேய்ப்பனால் மேய்ப்பன் ஆயர். அதுக்கு கீழே வந்தண்டா நிலம் பள்ளமாக இருந்தது. உனக்கு தெரியும் நினைக்கிறேன், வயலும் வயல் சார்ந்தவன். அங்கே வந்து மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த மருத திணை என்று மருத நிலம் என்று அழைக்கப்பட்டுச்சு. நிலம் பள்ளமாக இருந்துச்சு. அங்கே வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டான். குறிஞ்சி, குறவர், குறிஞ்சி, மருதம், இந்த நிலத்திற்கு இடையிலே வாழ்ந்த முல்லை நில மக்கள் ரெண்டு நிலத்திற்கும் இடையே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் கோன். கோன் என்றால் அரசன். நிமிந்து சொல். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், கோன் என்றால் அரசன். அப்படிதான் வீரன் அழகுமுத்து கோன் என்று வந்தது காரணம் தான். நீ யாதவ கீதவெல்லாம் போட்டுக்காது, கோன்னு போடு. கோன். நான் கோன், நான் குறவன். இங்கே இருந்து இந்த நிலத்தில் வாழ்ந்ததுனால நிலம் பள்ளம், எல்லாரும் பள்ளர். அப்போ அங்கே தான் நாம் பாண்டியர் ஆகிறோம். அங்கே தான் அரசாட்சி. ஏன்னா நதியை நீரை பார்க்குறோம், குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழ தொடங்குகிறோம். அங்கே என்ன செய்கிறோம்? உணவுக்கான பொருளை வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அப்போ குடிப்பெயர் என்ன? வேளாளர்கள். வேளாண்மை செய்ததால் வேளாளர். பல்லர் என்பது காரண பெயர், குடிப்பெயர் வேளாளர். ஒவ்வொரு நிலத்துக்கும் தலைவன். மருத நிலத்தின் தலைவன் யாரு? வேந்தன். இந்திரன் என்பவர் வேந்தன். அங்கே அந்த முல்லை நிலத்தின் தலைவன் யார்? மாயோன். மாயோன் யார்? பின்னாடி கண்ணன், பிறகு கிருஷ்ணர், திருமால், பெருமாள். மால் என்றால் என்ன? கருப்பு. நான் வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால், பெருமாள் என்று அழைத்தேன். இவர்கள் கும்பிடுகிற சாமியெல்லாம் நீனும் நானும் போட்ட பிச்சையடா, பிச்சை. முருகன், சிவன், மாயோன், திருமால், பெருமாளாம் நாம் கொடுத்த கொடை இந்த பூமிக்கு. சரி, 63 நாயன்மாரில் ஒருத்தன் யாரா வேற மொழிக்காரன்? சிவனுக்கு 63 நாயன்மார் சொல்றா. சிவனடியாரில் ஒருத்தன் சொல்றான் ஆண்டாள். பெருமாளுக்கு திருமாலுக்கு பாடிய பாசுரத்தை பாடிய ஆண்டாள் எந்த மொழியில் பாடினா சொல்லு. திருமுருகாற்றுப்படை பாடின நக்கீரன் எதில் பாடினா? திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் எதில் பாடினா? என் முருகன் என் இறையடா, சிவன் என் ஆதி பாட்டனடா. யாரு நினைக்கிற சிவன்? உன் ஆதி சிவனே பறையன். உலகத்திற்கு நன்னெறியை தவிர்த்து கொடுத்த திருவள்ளுவனே பறையன். நீ வெறும் ஐயன். நான் தான் டைட்டிலோட இருக்கேன், பறை ஐயன். நான் தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவன். சும்மா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த உளவியல் நோயை களைந்து நிமிரு. ஆமா, என்னப்ப அந்த நிமிர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த இனம் தானாக விடுதலை அடையும். அரசியல் சாசனம் கொடுத்ததை தவிர வேற ஏதாவது பொது தொகுதி கொடுத்துருக்காங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு? திராவிட கட்சிகள் ஜெயலலிதாவாவது ஒரு தடவை கொடுத்தாங்க. ஐயா தலித்தெளிமலை கொண்டு திருச்சியில் நிறுத்தினாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களில் வந்த ஐயா தனபால் அவர்களை சபாநாயகராக்குனாங்க. அது கதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. அவர் கட்சியில் இருக்கும்போது கட்சிக்கு வந்து சமைச்சு கட்சிக்காரங்க போடும்போது தாழ்த்தப்பட்டவருங்கிறனால அவர் வீட்டில் சாப்பிட என்ன தனவால் ஏன் உணவு செய்யல? அம்மா போன தடவை சமைச்சம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடாமல் போயிட்டாங்கம்மா, சோறெல்லாம் வீணாக போயிடுச்சுமா, ரொம்ப வேதனையாக இருந்ததுமா, இந்த வாட்டியும் சமைச்சனாலும் சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படியே பண்ணிட்டாங்க. இருங்க நான் பண்ணுறேன். உணவுத்துறை அமைச்சராக போட்டார் ஜெயலலிதா. மறுபடி கட்சிக்குள்ளே அவமதிப்பு, அவரை சிறுமைப்படுத்தினார்கள் தாழ்த்தப்பட்டவன் என்று. ஜெயலலிதா என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? நான் உட்பட நீங்கள் வரும்போது எல்லோரும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு இருக்குன்னு 2 முறை சபாநாயகர் பதவி. உண்மையிலேயே அந்த அம்மாவை நம்ம எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இந்த இடத்துல இதை ஏதாவது திமுக பண்ணியிருக்காடா? ஆதி திராவிட நலத்துறை தவிர வேற கொடுத்தது யாரை சொல்றான்? ஆனா உங்க அண்ணன் 2014 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்து 2021 16 தொகுதி நிறுத்தின. நீ அண்ணன் வாங்கின ஓட்டுகளை பிரித்து பார். எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் தம்பி தங்கச்சி நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு ஓட்டு அதிகம். அதான்டா மாற்றம். அதான் மாற்றம். சமூக மாற்றம். அதான் மாற்றம். இந்த வாட்டி பொது தொகுதி ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருக்காடா? இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டை வாங்குற திமுக
பாரதிய ஜனதா ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடையாது, ஒரு இஸ்லாம் கிறிஸ்தவருக்கு சீட்டு கிடையாது. திமுகலையும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமுக்கு சீட்டு கிடையாது கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு பொது தொகுதி கொடுக்க சொல்லி பார்ப்போம், கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சிறிய பிள்ளைகள் நாம் வட மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி, தென் மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி, ஆதி தமிழ் குடிகள் கொடுக்குறோம்னா காரணம் என்ன? மாற்றம், சமூக மாற்றம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பிரபாகரன் பிள்ளைக்கு தான் செயல்படுத்துவார்கள். சமூக நீதி பேசுவார்கள், பிரபாகரன் பிள்ளைக்கு தான் செயல்படுத்துவார்கள், போராடுவார்கள், சாதிப்பார்கள். உங்க அண்ணனிடம் அதிகாரம் வந்தபோது முதலில் சாதி வாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப இடஒதுக்கீடு. இதை சாதித்து காட்டுவோம், சாதித்து காட்டுவோம். திமுக எடுக்காது, எடுக்க மாட்டார்கள். பிஜேபி எடுக்க விடாது. எல்லாம் வெற்று பசப்பு வார்த்தைகள், நம்பாதே. என் உடன் பிறந்தவனே, ஒரு அடிப்படை கோட்பாடு. 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்புவது தப்பு. 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்புவது தப்பு. இது சமூக நீதி இல்லை, அநீதி என்கிறோம். இதான் நம்ம கோட்பாடு. நீ எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதாண்டா நம்ம சமூக நீதியில் கோட்பாடு. இவ்வளவுதாண்டா. குடிவாரியா என்ன? நான் கோனார், கோன். நாட்டிலேயே 2 மந்திரி பதவி கொடுத்துருக்க, ஆனால் உங்க வீட்டிலேயே 2 மந்திரி பதவி எடுத்துக்கிட்ட. என்ன சமூக நீதி? என்ன இடஒதுக்கீடு? நான் தேவர், கல்லருக்கு 1, மறவருக்கு 1, அகமடருக்கு 1, 3ல முடிச்சிட்டா. என் எண்ணிக்கை என்ன? என் எண்ணிக்கை என்ன? அப்போ இது சமூக அநீதி. இதற்கு போராடியவர் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள். மறந்துடாத தம்பி தங்கைகளே, அந்த மகனை நீ மறந்துடாத. மண்டல் கமிஷன் கொண்டு வந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த பெருந்தகை நம்ம ஐயா ஆனமுத்தவர்கள். அதற்கு பிறகு அந்த கோட்பாட்டை உறுதியாக பற்றி கொண்டு பயணித்த பெருந்தகை நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்கப்புறம் அந்த கோட்பாட்டை உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் தான். இதெல்லாம் கவனத்தில் வச்சு வாக்கு செலுத்தணும். நம்முடைய தாத்தா புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார். தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தற்காக்கணும். உலகத்தில் எவனடா உயர்ந்தவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உயர்ந்தவன். என் அன்னை தமிழ் சமூக மக்கள் பல ஆண்டுகளாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததாலேயே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்று சொந்த நிலத்திலே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமையாக நிற்கிறார்கள். இதை பார்த்து வருந்தித்தான் எங்களுடைய தாத்தா பட்டுக்கோட்டை ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்துவிட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைஞ்சதுனா வளர முடியுமான்னு பாண்டது எனக்கும் உனக்கும் தான். ஐயா கவிஞர் வாலி காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்ட்டு. பாரதி காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடிட்டான். பாரதியை கண்டிச்சு காக்காயெல்லாம் ஒரு மாநாடு நம்ம குடியிருக்க மாதிரி. காக்கா பாரதி எந்திரிச்சு வந்து கேட்டான், நான் எங்கள் சாதின்னு தானே பெருமையாக தானே பாடினேன் எங்களோட சேர்த்து, நீ ஏன் இப்படி எனக்கு கண்டன மாநாடு போட்டிருக்க அப்படின்னு. பாரதி நீ என்ன இப்படி பாடிட்டா? நீ நாங்கள் எப்படி உங்கள் சாதியாக இருக்க முடியும்? ஏன் இதனால சொல்ற? ஒரு காக்கை செத்தா நாங்க 1000 காக்கை கூடி கத்துவமே, கரைவுமே, அழுவுமே. உன் இனம் மொத்தமும் செத்ததுக்கு நீங்க ஒரு வய கூட அழலையே, நீ எப்படா ஏன் ஜாதியா இருப்ப என்று காக்கை கோவைத்து கொண்டது. இந்த டார்வின் இருக்கான்ல, சார்லஸ் டார்வின், அவன் தான் இதை எழுதின இந்த தீரியை. குரங்கிலிருந்து வந்த மனிதன், குரங்கெல்லாம் கூடி அவனை கண்டிச்சு ஒரு மாநாடு போட்டுருச்சு. ஏன் தெரியுமா? டார்வின் பதறி போய் கல்லறையிலிருந்து எந்திரிச்சு போய், என்னடா பண்றீங்க? நான் என்னடா நல்லா தானடா சொன்னேன், உண்மையை தானடா. என்ன உண்மை? எங்களிருந்து நீ எப்படா வந்திருக்க முடியும்? எண்ணி முடிக்க முடியாத சாதி, இளவு, மதம் எங்களுக்குள்ள எங்கடா இருக்கு? நாங்கள் குரங்கு தாண்டா. ஆனால் நீங்கள் இவ்வளோ வச்சுக்கிட்டு எங்களிருந்து வந்தோம்னு எங்களே நான் கவலைப்படுத்துறீங்கன்னு குரங்கு. உன்னை மாதிரி ஒரு இவன் வாழைப்பழத்தை திண்டு கீழே போட்டு போகிறான் தோலை, குரங்கு இறங்கி வந்து அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போகுது. இப்போ யார் மனுஷன் யார் குரங்கு? காரும் காரும் வா, இவ்வளவு கத்துற இந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மனம் இறங்குப்பா.
கொஞ்சம் இறங்கி இங்கே வாப்பா, இங்கே வந்து இந்த சின்னத்தை பாருப்பா. இதுக்கு முன்னாடி பல மேதைகள் பேசி உலகத்தில் மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்கப்பா. கொண்டு வந்து அவன் ஏண்டா இந்த விவசாய சின்னத்தை அவன்கிட்ட எடுத்தோம்னு விஷம் குடிச்சு சாகிற மாதிரி செய்ப்பா போட்டு விடுப்பா. அவனை சும்மா விட்டுருக்கலாம், சும்மாவே விட்டுருக்கலாம். எங்கள் அண்ணன் போட்டு அதை மாற்ற சொல்லி எங்கள் அண்ணன் ஈழத்தில் ரஞ்சித்தப்பான்னு சொல்கிறது தமிழேந்தி அவங்க பேர். நீ என்னடா படம் எடுத்தேன்னா இந்த வாழ்த்துக்கள் படம் எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம். நான் இவன் தான் நீ அனுப்பி விடுறான் நாட்டுக்கு. படம் தோற்று போச்சு. தம்பி ஏதோ வருத்தப்படுவான், ரொம்ப படம் இல்லைன்னு வச்சு. எங்கள் அண்ணனாக பேசுகிறாங்க, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை காதல்னால்? நமக்கு எதுக்கு காதல்? பருவகால உணர்ச்சி எல்லா மனிதனுக்கும் வந்துடுது. தமிழனுக்கு வீரம் தானப்பா வேணும். தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும், திரையிலையும் அடிக்கணும்ப்பா. அப்போ தான்ப்பா அது. அடுத்து என்னப்பா படம் எடுக்க போகிறேன்? என்ன பகலவன் கதையை சொன்னேன், நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் என்னப்பா படம் எடுக்க போகிறேன்னாங்க, கோபம்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். அந்த கதையை சொன்னேன், அந்த சின்ன பசங்களை வச்சு சொல்கிற கதை ரொம்ப நல்லா இருக்கே, அதை எடுக்கலாம்ங்கும்போது எங்கள் அண்ணன் தமிழேந்தி கோபம்னு எடுக்காத, சமஸ்கிருதம், சீமானின் சினம், சீமானின் சீற்றம், அப்படி வை பேர் அப்படின்னு. எங்கள் அண்ணன் வாயை பொத்துங்க, அவர் சும்மாவே ஆடுவார், நீங்கள் சலங்கை வரை கட்டி விடுறீங்கன்ட்டு. நான் சும்மாவே ஆடுவேன். இவன் சின்னத்தை எடுத்துவிட்டு எனக்கு 2-3 சலங்கை கட்டி விட்டான். நான் பாடுக்கு போயிட்டு இருப்பேன். இப்போ இந்த மைக்கு இது என்ன பாடுபடுப்பது ஒரு விளம்பரம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் பேசியிருக்கிறாரு, மார்க்ஸ் பேசியிருக்கிறாரு, லெனின் பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு, எங்கல்ஸ் பேசியிருக்கிறாரு, ஃபிடல் காஸ்ட்ரோ பேசியிருக்கிறாரு, சேகுவேரா பேசியிருக்கிறாரு. உலகத்தில் மாறுதலை ஏற்படுத்திய எல்லா மேதைகளும் இதற்கு முன்னால் நின்று முழங்கியவன் தான். அந்த வரிசையிலே உங்கள் பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தை இந்த சின்னத்தில் ஏந்தி வருகிறோம். என் அன்பு மக்களே, மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். எண்ணத்தில், இதயத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கிய சின்னமாக ஏந்தி வருகிறோம். என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய பெற்றோர்களே, இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத,
கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் நாம முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு ஒரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு பாடுபட்ட ஏலசனம் மாற்றம் பெறணும் பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா களத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது களத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது ஏறப்பெல்லாம் பறக்குது வார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கேளே குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு தம்பி எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்கு சுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு பங்கு சந்தை ஏறுது மேல பங்கு சந்தை ஏறுது மேல எங்க நாடு வல்லரசு விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே எங்க நாடு வல்லரசு சதமடிச்சார் டெண்டுல்கர் எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு வீராங்கனை சானியா மிர்சா வீராங்கனை சானியா மிர்சா எங்க நாடு வல்லரசு இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு
வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு எங்க நாடு வல்லரசு பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம் வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம் புரட்சி என்பது என் அன்பு தம்பி தங்கைகளே ஒரு தலையில் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான் மாமேதை மார்க்ஸ் மாறுங்கள் மாற்றுங்களின் உடன் பிறந்தார்களே ஒரே ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை ஒன்னே ஒன்று இரட்டை இலை போட்டாச்சு உதயசூரியன் போட்டாச்சு தாமரை போட்டாச்சு கை போட்டாச்சு போடலமைக்கு போடு ஒன்று போடு ஒற்றை விரலால் உன்னால் மகத்தான மாற்றத்தை மாபெரும் மக்கள் புரட்சியை இந்த மண்ணிலே நிகழ்த்த முடியும் ஒரே அழுத்து மைக்கில் ஓங்கி அழுத்து இதுவரை இருந்த துயர துன்பம் ஊழல் லஞ்சம் இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக நினைத்து வை மைக் அழுத்து உன் உரிமைக்கு ஓங்கி ஒலிக்கும் கள்ளக்குறிச்சி தொகுதியிலே நாடாளுமன்றத்தில் நிறுத்தியிருக்கிற என் தம்பி ஜெகதீசன் ஆகப்பெரும் தகுதி வாய்ந்தவன் ஓவியம் படித்தவன் திரைப்படத்தை எப்படி இயக்குவது என்று படித்தவன் பட்டம் படித்தவன் சட்டம் படித்தவன் என் உயிருக்கு இனிப்பானவன் என் உடன் பிறந்தவன் என் கொள்கை தோழனவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக என்னை கட்டி இணைத்து தோளுக்கு துணையாக இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக என்னோடு பயணிப்பவன் சிறந்த கள தளபதி என் தம்பி ஜெகதீசன் அவனை அனுப்புவது என்பது தமிழ் பேரினத்திற்கு பெருமை என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருகிலே நாமக்கல்லில் நிற்கிறாள் என் தங்கை கனிமொழி ஒரு பொறியாளர் அவளுக்கும் இதே மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கையை வெற்றி பெற செய்ய அனுப்புங்கள் ஐயா கருணாநிதி மகள் கனிமொழியா சீமானின் தங்கை கனிமொழியா என்பதை இந்திய நாடாளுமன்றம் பார்க்கட்டும் ஒரு படைப்பாளிக்கு வாய்ப்பு ஏன் ஆகச் சிறந்த சமூகம் படைக்க ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற மத போதையற்ற பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு புதியதொரு தேசம் படைக்க படைப்பாளிக்கு வாய்ப்பு பொறியாளருக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் கட்டமைக்க பொறியாளருக்கு வாய்ப்பு அன்பு மக்களே அருமை உடன் பிறந்தார்களே உங்கள் பிள்ளைகளின் எங்களின் கையை பற்றி எங்களுக்கு வலிமை தந்து உயர்த்துங்கள் தமிழ் பேரினம் மற்றவர்களின் வெற்றி திமுக வெல்வது அதிமுக வெல்வது பிஜேபி வெல்வது காங்கிரஸ் வெல்வது ஒரு நிகழ்வு பலமுறை இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்கிறது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது என் தம்பி ஜெகதீசனும் தங்கை கனிமொழியும் வெல்வது என்பது சரித்திரத்தில் மாபெரும் மாற்றம் வரலாற்றில் பெரும் புரட்சி அப்படிப்பட்ட புரட்சியை கள்ளக்குறிச்சியிலும் நாமக்கலிலும் எழுதுங்கள் என் அன்பு மக்களே தமிழின வரலாற்றில் தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் எளிய மகன் சீமான் அவனை ஏற்றுக்கொண்டு ஓட்டுக்கு 1 ரூபாய் வாங்காமல் அவன் சின்னம் மறைக்கப்பட்ட போதும் அவன் சின்னத்தை எடுத்துக்கொண்ட போதும் தேடி தேடி அவனுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் வீர வரலாற்றை எண்ணின மக்கள் எழுதுங்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வரலாற்றை ஒரு நாள் தாங்களே எழுதுவார்கள் என்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் புரட்சி மொழிக்கேற்ப புதிய ஒரு தேசம் படைப்போம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என் அன்பு மக்களே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தம்பி ஜெகதீசன் வெல்க தங்கை கனிமொழி வெல்க நாம் தமிழர்